ஓ, கதையில் தலையிடுறதா இருக்கலாம். அவங்களே ஒரு டேரக்டர் தான். லால் சலாம்னு ஒரு படம் எடுத்தாங்க. இருக்கலாம், மேபி இருக்கலாம்ல. அப்படி கூட இருக்கலாம். பட் எனக்கு உண்மையான இது என்னன்னு தெரியல. பட்டு இது ஸ்க்ரீன் ப்ளே ஒரு டேரக்டருக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுங்க. மேபி அவங்க அப்போ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா டேரக்டர் ஃப்ரீடம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்லா எடுக்கக்கூடிய டேரக்டரே வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்றீங்க, ட்ரிகர் பண்ணி விட்றீங்கன்னா அப்போ அவர் எங்கேயோ வீக் ஆகுதுன்னா அதுக்கு இந்த மாதிரி கதையில் வந்து உள்ளே வரும்போது ஒரு கிரியேட்டரோட இது வந்து ஸ்பாயில் ஆகும்ல. அந்த மாதிரி கூட இருக்கலாம். கிளைமேக்ஸு அந்த 20 மினிட்ஸ் டிஏஜிங் பண்ண அந்த ஃப்ளாஷ்பேக் தான். அந்த ஃப்ளாஷ்பேக்கை வச்சு சூப்பர் கதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா கூலி தொழிலாளரை பற்றி நமக்கு தெரியும். அவர் உழைப்பாளி படம்லாம் பண்ணியிருந்தார். அதை வச்சு நிறைய பேசியிருக்கலாம். அது வெறும் சின்ன ஒரு பிட்டு ரீல்ஸ் மாதிரி தான் வந்துட்டு போகுது. ஆமாம், ஃப்ளாஷ்பேக் நல்லா இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கோட ஸ்டோரி இன்னும் நிறைய இல்லை. அதோட பேக் ஸ்டோரி இல்லையே. பேக் ஸ்டோரி சும்மா டைலாகாக போச்சுன்னா சீன்ஸாக உனக்கு வேணுமே. சீன்ஸாக அந்த இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கே சூப்பராக இருக்குது. விஷுவலைசேஷனு ஃப்ளாஷ்பேக்கை வந்து நிறைய எடுத்துருக்கணும். ஃப்ளாஷ்பேக் சீனை நிறைய எடுத்துகிட்டு கரண்ட்டில் இருக்கிற விஷயத்த கொஞ்சமாக வச்சு லிமிட்டடாக வச்சுருக்கணும். ஆமாம், கேஸ்டிங் அதிகமாக இருக்குது. காஸ்டிங்கை நீ யூஸ் பண்ணுற பர்பஸ் சும்மா வந்து நீ வந்து பேன் இண்டியான்றதுக்காக ஜஸ்ட் ஒரு 4 ஃப்ரேமில் காமிச்சிட்டோம். சும்மா ஒரு பில்டப் ஷாட்டு காமிக்கிறதும் இல்லை. அந்த கதாபாத்திரம் எதுக்காக வருது, அது என்ன நோக்கத்துக்கு வருது, அது என்ன ப்ளே பண்ணுறதுன்றது வந்து டெப்த்தாக இருக்கணும். அது இல்லை, வீக்காக இருக்குது. பிலோ ஆவரேஜ், அவ்வளோதான். தலைவருக்காக பார்த்தேன், அவ்வளோதான். அவர் 50வது வருஷத்துக்காக வாழ்த்துக்கள். மேலும் அவர் நிறையா படங்கள் நல்ல கதைகள் கேட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு அவர் இறைவனோட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் தலைவா. மாஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஆக்சுவலி நல்லா இருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தால் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி கூட இருக்கலாம். இது வந்து எல்சியூ இல்லை, இது லோகேஷ் கனகராஜ் அந்த யூனிவர்ஸில் கிடையாது. அதனால அவங்களுக்கு மேபி டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். 3 இயர்ஸ் வந்து படம் பாருங்கள். தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். வந்து பயங்கர மாசாக இருக்குண்ணா. ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸ்டோரி எப்படி செட் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். அதை வந்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் அந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. உட்கார முடியலங்க. அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்டாக ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவரோட அந்த மேன்ஷன் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு எல்லாமே தெரிய விட்டுருக்காப்புல. லோகி வந்து பயங்கரமாக குக் பண்ணியிருக்காரு. வந்து பார்க்கலாம் படத்தை. நெகட்டிவிட்டி மட்டும் யாரும் ஸ்பெட் பண்ணாதீங்க. பயங்கரமாக இருக்குது படம், வந்து பாருங்கள். இந்தமாதிரி சொல்கிறவங்களுக்காக வந்து நீங்கள் படமே பார்க்க தேவையில்ல. போய் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துன்னு இருங்க. உங்களுக்குலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் 20 அதாவது ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து படத்தை என்னென்ன இருக்குது கேரக்டர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். நான் பார்க்கணும்ல என்னென்ன கேரக்டர்ஸ்ன்ட்டு. அது வரைக்கும் நான் லேக் தெரியுது. லேக்குன்னு சொல்ல முடியாது. அது நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போய்டுவோம். நான் என்ன நடக்குது, அது என்ன கேரக்டர், இது என்ன கேரக்டர். ஷோபினை வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். ஷோபினோட ஆக்ட்ரஸ் வந்து மெயின் வில்லனோட பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் வர தமிழ் படங்கள் எல்லாமே வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு அடுத்து அவர் தான் வருவார் நான் நினைக்கிறேன். பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காருண்ணா. அவர் தான் பியூர் வில்லன். இவர் வந்து நம்ம லோகேஷ் பண்ணவில் விக்ரம் ஈக்குவலாக இந்த படம் இருக்குண்ணா. நம்ம வந்து கமல் சாரை வந்து அவரோட ஸ்டைலில் விக்ரம் பார்த்தோம். ரஜினி சாரோட ஸ்டைலில் இப்போ வந்து கூலியை பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது.